ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மறுபடியும் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த உலகத்தில் அநேக சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் தான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், சோர்ந்து போகாதே. ஏன் சோர்ந்து போக வேண்டாம்? இயேசு கிறிஸ்துவை இழந்து போய் அநேகர் சோர்ந்து போனார்கள். இயேசு இல்லாததினாலே அநேகர் வாழ்க்கையை தொலைத்து விட்டார்கள். இயேசு இருந்தால் ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சோர்வுகள்? அன்புக்குரியவர்களே, என் ஆண்டவர் இந்த நாளிலும் நான் வந்ததே எதற்காக என்று உங்களோடு பேச விரும்புகிறார். நான் உங்களுக்காகவே உங்கள் சோர்வை மாற்றும்படி, உங்கள் நிலைமையை மாற்றும்படி, உங்களை தூக்கி எடுத்து காப்பாற்றி நிலை நிறுத்தும்படி, உங்கள் இழி நிலையை மாற்றும்படி, உங்களுக்காகவே உங்கள் பாரங்களை சுமக்கவும், உங்கள் பாவங்களை அகற்றவும் இந்த உலகத்தில் வந்தேன். எங்கே இருக்கிறாய் என்று ஆண்டவர் தேடுகிறார். சோர்ந்து போனவர்கள் எங்கேயோ ஒளிந்து இருப்பார்கள். நீங்களும் அப்படித்தான் வாழ்க்கையில் மறைந்திருக்கலாம். இனி வாழ்க்கை என்பது போட்டி போடுவதற்கல்ல, அப்படியே விட்டுவிடலாம் என்று கூட நீங்கள் இருக்கலாம். அன்புக்குரியவர்களே, என் ஆண்டவராக இயேசு சொல்கிறார், இழந்து போனதை தேடவும், காணாமல் போன உங்களை தேடவும், சோர்ந்திருக்கிற உங்களை தேடவும், உங்களை மீட்கவும் காப்பாற்றவுமே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், சோர்ந்து போகாதே, களைத்து போகாதே, வேண்டாம் என விட்டுவிடாதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை தூக்கி எடுத்து நிறுத்த வல்லமையுள்ள தேவன். ஏனென்றால் அவருடைய பெயர் இரட்சகர். இரட்சகர் அவர்தான் மீட்பர். அவர் படைத்தார். படைத்த எவரையும் இழக்க விரும்பவில்லை. அவர் உருவாக்கினார், கைவிடவில்லை, கைவிட மாட்டார். அவர்தான் சிருஷ்டித்தார், எப்படி மறப்பார்? ஐயோ, என்னை யாரும் நினைக்கவில்லை, ஐயோ என்னை எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள், ஐயோ என்னை யாரும் தேடவில்லை. ஆண்டவர் சொல்கிறார், இழந்து போன உன்னைத்தான் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன், நீண்ட காலமாய் தேடிக்கொண்டிருக்கிறேன், இன்றைக்குத்தான் உன்னை கண்டுபிடித்தேன். என்னுடைய நோக்கம் உன் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று தான் விரும்புகிறேன். உன்னை உயர்த்துவதுதான், உங்களை உயர்த்துவதுதான். காணாமல் போய்விட வேண்டும், செத்துவிட வேண்டும், எங்கேயாவது போய் தொலைந்து விட வேண்டும். நோ, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நான் உயர்த்த விரும்புகிறேன், தூக்கி எடுத்து நிறுத்த விரும்புகிறேன், வாழ வைக்க விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையின் ஒளியாக நான் இருப்பேன். உன் வாழ்க்கை ஒளியாகும், உன் வாழ்வு சிறப்படையும். உன் முகத்தை மலரச் செய்வதற்காகவே நான் இருக்கிறேன். உன்னிடம் இருக்கும் திறமையை மேம்படுத்தி, உன்னிடம் இருக்கும் வல்லமையை பெரிதாக்கி, உன்னுடைய வழியை நேராக்கி, உன்னை மறு ரூபமான ஒரு பாதையில் நடத்தத்தான் நோக்கத்தோடு உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் ஆண்டவராகிய இயேசு அநேகர் தொலைந்து போகிறதை பார்த்துத்தான் அவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், நான் இழந்தவர்களை எல்லாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும், என்னை விட்டு பிரிந்து போனவர்களை எல்லாம் திரும்ப கூட்டி சேர்க்க வேண்டும், என்னை மறந்தவர்களை எல்லாம் திரும்ப நினைக்க பண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வசனம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் என் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார். அவர் இந்த பூமியில் வந்ததின் நோக்கம் என்ன? இயேசு இரட்சகர், மீட்பர், கர்த்தர், படைத்தவர், சிருஷ்டித்தவர், உருவாக்கினவர். இந்த உலகத்தை ஆக்கினக்குள்ளாக தீர்க்கும்படி வராமல், யோவான் 3:17 சொல்கிறது, அவராலே நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாகவே இந்த மனுஷகுமாரனாகிய இயேசு இந்த பூமிக்கு வந்தார். மனிதர்கள் நம்மை தேடுவது காரியமாக தேடுவார்கள். ஆனால் படைத்தவர் தேடுவது எதற்காக தெரியுமா? உங்களை எப்படியாவது உயர்த்த வேண்டும், உங்களை வாழ வைக்க வேண்டும், உங்களை சிறந்திருக்க செய்ய வேண்டும், உங்களை வெற்றியுள்ள ஒரு பாத்திரமாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கிற ஒரே ஒரு தகப்பன், உங்களை படைத்த உங்கள் தேவன், அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவருக்கு ஆக்கமும் அழித்தலும் இருந்தாலும்
மனித குலத்தை மீட்க வேண்டும் என்பதற்காக மனித குலத்துக்கு எதிரான சக்தியை அழிக்கவே இந்த பூமிக்கு வந்தார். உங்களை அழிக்க அல்ல. அழிப்பது அவர் வேலை அல்ல. கொடுமை என்பது அவருடைய கரத்தின் கிரியைகள் அல்ல. வேதனை என்பது அவர் ஏற்றுக்கொண்ட ஒன்று, அது உங்களுக்கானது அல்ல. துன்பம் என்பது அவர் ஏற்றுக்கொண்டது, அது உங்களுக்கானது அல்ல. பாரம் என்பது அவருடைய சிலுவை, அவர் உங்களுக்காகவே சுமந்தார். அவருடைய தலையின் முள்காயங்கள் ஏன் உங்கள் மனநோய் மாற வேண்டும் என்பதற்காக. மரணம் என்கிற பயம், மனிதர்கள் என்ற பயம், கொடுமையான கடன் என்ற பயம், நோய் என்ற பயம், பயம் பயம் பயம், எங்கு பார்த்தாலும் பயம். மனித குலத்தின் பயத்தை அழிப்பதற்காகவே பயம் உனக்குரியதல்ல, பயப்படாது என்று சொல்லுகிற கர்த்தர் பயம் என்கிற மரணத்தை சிலுவையிலே வெற்றி சிறந்தார். மனித குலம் விரும்பாத ஒன்று பயம். ஆனால் அந்த பயத்தினால் நிறைந்தவர்களைத்தான் தேடி வந்திருக்கிறார். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அழுகை, கண்ணீர் என்பது இயேசுவுக்கும் இருந்தது. உங்களுடைய வாழ்க்கையிலும் கண்ணீர் இருக்கலாம். ஆனால் அந்த கண்ணீரின் அளவு இப்பொழுது நிறைவாகிவிட்டது. உங்களை அவர் உயர்த்துவதற்கான நேரம் வந்துவிட்டது. உங்களை அநேகர் பொறாமையினால் வெறுத்து தள்ளினார்கள். ஆண்டவரோ அந்த பொறாமையில் நீங்கள் சோர்ந்து போன போது உங்களை தேடி வந்து அதையே உந்து சக்தியாக மாற்றுகிறார். பொறாமைதான் உங்களை உந்து சக்தியாக மாற்றுகிறது. என்னை பற்றி இப்படி பொறாமைப்படுகிறார்களா? என்னை எப்படியாவது தள்ளிவிட வேண்டும், தூரத்தில் அவர்களை இருக்க வைத்து விட வேண்டும் என்று உங்களுக்கு எதிராக திட்டமிடுகிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், எழும்பு. அந்த பொறாமை என்கிற அந்த சக்தி உன்னை உந்தி எழுப்பட்டும். எதிரிகளின் பொறாமை உன்னை எழுந்து நிற்க செய்யட்டும் என்றுதான் என் ஆண்டவர் தட்டி எழுப்புகிறார். உன்னை பொறாமைப்படுகிறவர்கள் பொறாமைப்படவில்லை, உன்னை தட்டி எழுப்புகிறார்கள். தோல்வி உனக்கு நிரந்தரம் அல்ல. தோல்வி என்பது வெற்றியின் முதல் படி. எழும்பு. கவலை என்பது அது ஆகாயத்து பட்சிகளுக்கு கூட இல்லாதது. 5 அறிவுக்கு கூட கவலை என்பதே இல்லை. 6 அறிவு படைத்த நீ ஏன் கவலைப்பட வேண்டும்? நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்? நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று என் அருள்நாதர் இயேசு சொல்லி இருக்கிறார். கவலைப்படாதே, சோர்ந்து போகாதே. அன்புக்குரியவர்களே, உங்களை சூழ பிரச்சனைகள் இயேசுவை ஒன்றும் செய்ய இயலவில்லை. உங்களையும் அது சேதப்படுத்த முடியாது. பிரச்சனைகளின் நடுவில் தான் இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து வெற்றி கனியை தட்டி பறித்தார். உங்கள் வாழ்க்கையில் வெற்றிக்கு வழிவிடுவதே பிரச்சனைகள் தான். ஆண்டவருடைய துணை இருக்கிறது. ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், உன்னை மீட்பதற்காகவே மனுஷகுமாரனாகிய நான், கடவுளாகிய நான், இரட்சகராகிய நான், படைத்தவராகிய நான், உருவாக்கினவராகிய நான் உனக்காக வந்தேன். சோர்ந்து போகாதே. உன் கவலையை விட்டு விட்டு ஆக்கினைக்குள்ளாக அவர் தீர்க்கும்படி வரவில்லை, உன்னை மீட்கும்படி வந்தார். வலி என்கிறது அது இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை மாற்றும். மனநோய் என்பதை இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் மாற்றும். உன்னுடைய வாழ்க்கையின் குற்ற மனசாட்சியை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாற்றும். உன் வாழ்க்கையின் பயத்தை அவருடைய நாமம் தீர்க்கும். உன் வாழ்க்கையின் தோல்வியை முதல் படியாக மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான கண்ணீர் முடிவுக்கு வருகிறது. அன்புக்குரியவர்களே, திடீரென வந்ததான இடி போன்ற செய்திகளும் தாண்டி செல்லும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் மனதை, உங்களுடைய இருதயத்தை அப்படியே வேதனைப்படுத்தியதான வார்த்தைகள், செயல்கள், இவைகளெல்லாம் தாண்டிதான் இன்றைக்கு கர்த்தர் உங்களை வாழ அழைக்கிறார். உங்களை சிறப்பாயிருக்க அழைக்கிறார். உங்களுடைய மன அழுத்தங்களை தீர்க்கும்படி, உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றும்படி, உங்கள் பொறாமைகளை மேற்கொள்ளும்படி, உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் மாற்றும்படி, உங்களுடைய துன்பமாகிய சஃபரிங்ஸ் எல்லாம் நீக்கும்படி, உங்களுடைய எல்லா விதமான அழுத்தங்களை மாற்றும்படி அவர் ரட்சிப்பதற்காய் வந்திருக்கிறார். அவர் பெயர் இயேசு. அந்த இயேசு கிறிஸ்து உங்களை மிகவும் நேசிக்கிறார். அன்புக்குரியவர்களே, இதை போன்று நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு அன்பு தாயார் தன்னுடைய வாழ்க்கையிலே சோர்ந்து போய், என் மகன் எழுதியிருக்கிற பரீட்சைக்கு நிச்சயமாக முடிவு வராது, முடிவே வராது என்று சொல்லி காதிலே கேட்டுக்கொண்டே இருந்தது. நான் சொன்னேன், உங்களுக்கு முடிவு வரப்போகிறது, வெற்றியாக அது வரும், ஜெயமாக வரும், கர்த்தர் அதை செய்து முடிப்பார் என்று நான் பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறேன். அவருடைய காதிலோ இல்லை இல்லை இல்லை,
பேர் வராது, நம்பர் தான் வரும். எப்படி வரும், எப்பொழுது வரும், வர வாய்ப்பே இல்லை என்று அவருடைய இருதயம் அவிசுவாசத்தினால் நிறைந்திருந்தது. நான் பேசிக்கொண்டே இருந்தேன். அந்த விசுவாச வார்த்தை, கர்த்தர் உன்னை படைத்திருக்கிறார், கர்த்தர் உன்னை கண்டுபிடித்திருக்கிறார், கர்த்தர் உன்னை அழகாய், மகிழ்ச்சியாய், கீர்த்தியாய், புகழ்ச்சியாய் வைப்பார். நீ மேற்பட்டவளாய்த்தான் இருப்பாயே தவிர கீழ்ப்பட்டவனாய் இருக்க மாட்டாய். நீ வெற்றியின் கனியைத்தான் புசிப்பாயே தவிர தோல்வி அடைய மாட்டாய். நீ மேன்மை அடைவாய் என்று நான் பிரசங்கித்துக் கொண்டு இருக்க விசுவாசத்தின் படியே அந்த எக்ஸாம்ல ரிசல்ட் வரும் பொழுது, பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போதே அந்த வெற்றி அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். என்னிடத்துல பகிர்ந்து கொண்டார்கள். என்னால் சந்தோஷமாய் கர்த்தரை துதிக்காமல் இருக்க முடியவில்லை. ஏனென்று சொன்னால், என் ஆண்டவர் என்னை கண்டுபிடித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு என்று எனக்கு சொன்னார். உங்களை கண்டுபிடித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களை நிச்சயமாகவே உங்களுடைய சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி உங்களை மேற்பட்டவர்களாக, புகழ்ச்சிக்குரியவர்களாக, களிப்புக்குரியவர்களாக, வெற்றிக்குரியவர்களாக, ஜெயத்துக்குரியவர்களாக இருக்கும்படித்தான் அவர் திட்டமிட்டு உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் தான் அந்த நபர். உங்களைத்தான் அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, சோர்ந்து போனீர்களா? வாயை திறந்து உற்சாகமாக சொல்லுங்கள், நான் அவரால் கண்டுபிடிக்கப்பட்டவன். அவர்தான் என்னை படைத்தார், அவர்தான் என்னை உருவாக்கினார், அவர்தான் என்னை சிருஷ்டித்தார். அவர் மனுஷன் அல்ல, அவர் தேவகுமாரன். இந்த பூமியில் மனுஷகுமாரனாக எனக்காக வந்து, இந்த உலகத்திலே வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த ரட்சகர் என்று விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களுக்காய் யாவையும் செய்து முடிப்பார். உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது, சோர்ந்து போகாதுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நீர் வந்ததின் நோக்கமே வாழ வைப்பதற்காகத்தான். நீர் யாரை தேடுகிறீர்? உம்மை விட்டு தூரம் போய், சோர்ந்து போய், களைத்து போய், ஐயோ நீர் இழந்து போன ஆத்துமாக்களுக்காக எங்களை கொண்டு கிரியை செய்கிறீரப்பா. இப்பொழுதும் இழந்து போய் நிற்கிறதான உம்முடைய அன்புக்காக ஆண்டவரே, என்னை ஆண்டவரே தகப்பனே பேச வைத்திருக்கிறீரே. உம்முடைய பிள்ளைகள் யார் யார் தூரமாய் இருக்கிறார்களோ இழுத்துக் கொள்வீராக. உம்முடைய ரட்சிப்பு, உம்முடைய வல்லமை, உம்முடைய அதிகாரம் அவருடைய நோயின் கட்டுகளை, பேயின் கட்டுகளை, அந்தகார வல்லமைகளை, பிசாசின் வல்லமைகளை நிர்மூலமாக்கி அவர்களை விடுவிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சகோதரி, கர்த்தாவே, சகோதரன் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெயத்தை கண்டு கொள்வார்களாக. நீண்ட நாட்களாக அமைதலாகவே இருக்கிறீர்கள், ஒளிந்திருக்கிறீர்கள், வெளியே வர முடியாதபடி அடைபட்டிருக்கிறீர்கள். நீங்கள் நலமாக இருந்து பல நாட்கள் ஆகிவிட்டது. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னைத்தான் வெளியே கொண்டு வருகிறேன். என் மகளே, புறப்பட்டு வா, சோர்ந்து போகாது. என் ஆண்டவராகிய இயேசுவே, உம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிப்பீராக, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பலப்படுத்துவீராக, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறுவதாக, உயர்த்துவீராக. வல்லமையும் கிருபையும் அதிகாரமும் ஆளுகையும் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே பெருகட்டும். அவர்கள் வாழ்ந்திருக்கும்படியாகவே அழைக்கப்பட்டவர்கள். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாயாக, விடுதலை அடைவாயாக, ஜெயம் பெறுவாயாக, மகிழ்ச்சி கொண்டாட்டம் ஆவதாக, களிப்பு உண்டாவதாக. நீ மேற்பட்டவனாய் இருக்கும்படி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன், விடுதலையை கூறுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. அன்புக்குரியவர்களே, உங்களுடைய நல்ல அருமையான சாட்சிகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Thank you very much.